இடைநிலைப் பள்ளிகளில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுக்க மாணவர்கள் இன்னமும் சிக்கலை எதிர்நோக்கி வருவது குறித்து எஸ்எம்சி எனப்படும் ஸ்ரீ முருகன் நிலையம் கடும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. 10 முதல் 15 மாணவர்கள் வரை இருந்தாலே POL எனப்படும் தாய்மொழி வகுப்புகளை நடத்த தேசிய கல்விக் கொள்கை அனுமதி அளிக்கிறது. ஆனால் பல பள்ளிகளில் இன்னமும் அதற்கு போராட வேண்டியிருப்பதாக எஸ்எம்சி இயக்குநர் சுரேன் கந்தா ஆவேசத்துடன் கூறியுள்ளார். ஒரு இனத்தை அழிக்கிறதா இருந்தா அதோட மொழியில கை வச்சீங்கன்னா அந்த இனமும் சமுதாயம் அழிஞ்சிருங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்த சோதனை, தமிழுக்கு வந்த பிரச்சனை. இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்ககிட்ட. 2014ல 1ஆம் ஆண்டுல மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாணவர்கள் 13,600+. அதே மாணவர் நீங்க ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழ் மொழி SPM பரீட்சையில் எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை 7,600+. கிட்டத்தட்ட 45% தமிழ் பள்ளி மாணவர்கள் SPMல தமிழ் பரீட்சையை எடுக்கல, தமிழ் மொழி பரீட்சையை எடுக்கல. ஏங்க, தமிழ் தெரியலையா, இல்ல தமிழ் வரலையா? எப்படி 45 விழுக்காடு மாணவர்கள் தமிழ் பேப்பரை எடுக்கல SPMல? இடைநிலைப் பள்ளிகளில் தாய்மொழி வகுப்புகளுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டிலேயே கூறியுள்ளார். ஆனால் நடப்பது என்னவோ சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுப்பதில்லையே என்பது போலத்தான் உள்ளது என சுரேன் ஏமாற்றம் தெரிவித்தார். பிரச்சினை நடக்கும் பள்ளிகளில் எல்லாம் கல்வி முறையை காரணம் கூறுகிறார்கள். எனவே கல்வி அமைச்சு பள்ளி நிர்வாகங்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என அவர் கூறினார். தமிழ் எடுக்க விடாம சிஸ்டத்தை காரணம் சொல்றாங்க. எண்ணிக்கை குறைவா இருக்கு, எண்ணிக்கை குறைவா இருந்தா நீங்க தமிழ் பரீட்சை எடுக்க முடியாது, தமிழ் கிளாஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க சிஸ்டம். இத நிறைய வாட்டி அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போயிருக்காங்க நிறைய சமுதாய தலைவர்கள். ஒரு 10ல இருந்து 15 மாணவர்கள் தமிழ் எடுக்கிற மாணவர் இருந்தாங்கன்னா POL கிளாஸ் வகுப்புகள் அவங்களுக்கு கொடுக்கணும். 3 வருஷம் ஆச்சு. என்ன நடந்தது? அவரு சொன்னாரு, தலைவர் சொன்னதை KPMல இன்னும் புஞ்ச குவாச இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு இடைநிலையில இத சரியா அமல்படுத்தல. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த விஷயத்த KPMம் சரி, பிரதமர் துறையும் சரி, தயவு செஞ்சு புஞ்ச குவாச ஸ்கூலுக்கு கொடுங்க. so that they can start POL class irrespective of the number between 10 to 15. இது இன்று நேற்றைய பிரச்சனை அல்ல. ஏற்கனவே சமுதாய தலைவர்கள் பலர் அரசாங்கத்தின் காதுகளுக்கு கொண்டு சென்ற பழைய பிரச்சனைதான். ஆனால் இனியும் தாங்கள் பொறுமை காக்கப் போவதில்லை என கூறிய சுரேன் சாக்கு போக்குகளை கூறி தமிழ் மொழி வகுப்புகளை நடத்த அனுமதி மறுக்கும் இடைநிலைப் பள்ளி நிர்வாகங்கள் குறித்து SMCயிடம் புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மொழி வளர்ந்தால் இனம் வளரும், இனம் வளர்ந்தால் நாடு செழிக்கும் என கூறிய சுரேன் இந்த விவகாரத்தில் ஸ்ரீமுருகன் நிலையம் இனி முழு மூச்சாக களமிறங்கும் என்றார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும்.